Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வரப்போற Moto உடைய ஒரு 4G பட்ஜெட் ஃபோன் தாங்க பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம் அப்படினா Moto G5 ங்கற 4G பட்ஜெட் ஃபோன் தான். ஆல்ரெடி Moto G4 பட்ஜெட் ஃபோன் வந்து சக்சஸ் ஆனனால இந்த G5 ங்கற ஃபோன் வந்து இவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. குறிப்பா வந்து யூரோப்ல இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆயிடுச்சு. சோ நம்ம கண்ட்ரில கூடிய சீக்கிரத்துல வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லிம்மான ஃபோன் ரெட் கிரீன் ங்கற ரெண்டு அழகான கலர்ல வந்து இந்த ஃபோன் வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பிளாஸ்டிக்கா இருக்கு, பேக்ல வந்து வேகன் லெதர்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. 9000 ல இருந்து 12000 வரைக்கும் பார்த்தோம் அப்படினா எக்ஸ்பெக்டட் பிரைஸா வந்து இருக்கு. இப்போ இந்த ஃபோனுடைய பிளஸ் மைனஸ் என்னங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா டாப் ஃபீச்சர்ஸ் RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து 4GB, இன்னொன்னு வந்து 8GB. சோ பேஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படினா 4GB இருக்கு. அட்வான்ஸ் வெர்ஷன் பார்த்தோம் அப்படினா 8GB இருக்கு. சோ இதுல எதை சூஸ் பண்ணலாம் அப்படினா 8GB சூஸ் பண்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அது இல்லாம RAM பூஸ்டும் பார்த்தோம் அப்படினா ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது வந்து ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாது, ஒரு ஃபீச்சரா நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் மூணு வேரியன்ட்ல கொடுக்குறாங்க. 64GB, 128GB, 256GB. இதுல 64GB வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது. ஏன்னா OS வந்து 28GB வந்து ஒரு ஆக்குபை பண்ணுது. ஸோ அதனால 64GB வந்து கன்வெர்ட்டா இருக்காது. செகண்ட் ஆப்ஷன் 128GB சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து 256GBங்கிற மாசான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் 1TB வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா OS. ஸோ OS வந்து ரொம்ப லேட்டஸ்ட் Android 15 வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. OS அப்டேட் பற்றி கிளியராக சொல்ல, ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ தேர்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. ஃபோர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி. இந்த ஃபோனில் பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா 5500 மில்லியம்ஸ் வந்து ஒரு மாசிவான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இருக்குது, வெறும் 18 வாட்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டைம் சார்ஜ் பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் மினிமம் வந்து 1 ஹவருக்கு மேலே வந்து ஆகும். ஸோ இதை வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இன்னும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்து சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா 2 days வந்து சாலிடாக வந்து பேட்டரி லைஃப் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பவர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மியான லெவல் தான் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிப்செட்டு. இந்த ஃபோனில் மீடியாடெக் ஹீலியோ G81ங்கிற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இதனோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 2 GHz ஸ்பீட் தான். ஸோ இது மூலமாக நீங்கள் ரெகுலராக இருக்கிற டாஸ்க்லாம் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் பண்ண முடியும். ஆனால் ஹெவியான டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா இதோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மி. ஒரு அவரேஜான பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். கேமிங்க்கு வந்து ஜிபி பார்த்தோம் அப்படின்னா மாலி G52 MCT வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் கேம்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் இருக்கு. ஆனால் ஹெவியான கேம்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகும். ஸோ ப்ராசஸர் வந்து ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவரேஜான லெவல் தான். ஏன்னா பட்ஜெட் ஃபோனுன்றதுனால நம்ம ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ப்ராசஸர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அவரேஜான பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. இந்த ஃபோனுடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.67 வந்து ஸ்க்ரீன் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெசல்யூஷன் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா HD+ தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பட்ஜெட் ஃபோனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD+ வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் HD+ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒன்று. அடுத்தது IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஃபீச்சர் தான். 273 PPI வந்து கொடுத்துருக்காங்க. ரீஃப்ரெஷ் ரேட்டு ஸ்டாண்டர்ட் 60லேருந்து 90 வரைக்கும் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 1000 பீக் நிட்ஸ் வந்து அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து Gorilla Glass 3 வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் டச் ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக உங்கள் ஃபோன் ஈரமாக இருந்தாலோ இல்லை மழை துளிப்பட்டாலோ உங்கள் ஃபோன் வந்து ஸ்மூத்தாக வந்து ரன் ஆகும். ஸோ டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா ஓகே தான். ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அடுத்தது வந்து கேமரா. இந்த ஃபோனில் கேமரா பார்த்தோம் அப்படின்னா டூயல் கேமராவில் 50 MB வந்து மெயின் AI கேமரா வந்து இருக்குது. குவாட் பிக்சல் டெக்னாலஜி வந்து பேஸ் பண்ணி தான் மோட்டோ ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. அதே தான் இதுலேயும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் AI லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செகண்டரியாக. அது இல்லாமல் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் HD வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. 30 ஃப்ரேம் செகண்ட் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. சிங்கிள் LED வந்து ஃப்ளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இருக்கிற பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கேமரா வீடியோ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா 8 MB வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராலும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் பண்ண முடியும். 4K ரெசல்யூஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு. இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 வேரியண்ட்டில் இருக்கிறதுனால மினிமம் வந்து 9Kலேருந்து மேக்ஸிமம் 12K வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து நம்ம இந்தியாவில் லான்ச் ஆகும்போது தான் தெரியும். இப்போ யூரோப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 9K தான் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது.
அடுத்தது வந்து வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு ஸ்லிம்மான ஃபோனு 188.8 கிராம் 189 கிராம் வந்து இருக்குது. ஸோ லெஸ் தென் 200 இருக்கிறதுனால கைக்கு வந்து ஒரு கச்சிதமான ஃபீல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மோட்டோவில் எல்லா ஃபோனுமே பார்த்தோன்னா ஸ்லிம்மான ஃபோன் விடுறாங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அடுத்தது திக்னஸ் பார்த்தோம் அப்படின்னா 8.17 mm வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஓகே. அடுத்தது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெமரி ஸ்லாட் வந்து கிளியராக சொல்லலாம். ஆனால் இதனுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன் G4ல் வந்து சக்ஸஸ் பண்ணி தான் இந்த ஃபோனை விட்டுருக்காங்க. ஸோ அதில் டெடிகேட்டடான ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இதுலேயும் வந்து டெடிகேட்டடான ஸ்லாட் இருக்குங்கிறத நம்ம நம்புகிறோம். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். அடுத்து ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா டூயல் ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருந்தாலும் சரி, பட்ஜெட் ஃபோனாக இருந்தாலும் சரி, மோட்டோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபீச்சர் வந்து கொடுக்குறது உண்மையாக ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது. அது இல்லாமல் டால்பி அட்மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் சிஸ்டம் வந்து மாஸாக இருக்கும். வைஃபை, ஜிபிஎஸ், ப்ளூடூத் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் 3.5 ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் ப்ரூஃபுக்கு வந்து IP54 வந்து கொடுத்துருக்காங்க. பயோமெட்ரிக் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு, ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மை யூஎக்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேனோ சிம் தான், சிம் சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபோனுடைய மற்ற ஃபீச்சர்ஸ். இப்போ இந்த ஃபோனுடைய ட்ராபேக் என்னங்கிறத பார்ப்போம். இந்த ஃபோன் வந்து முழுக்க ஒரு 4G பட்ஜெட் ஃபோன் தான். இது வந்து 5G சப்போர்ட் கிடையாது. ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ராபேக்காக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 5G இருந்ததுன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபோனோட லுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து சூப்பராக வந்து ஒரு அழகான ஃபோனாக இருக்குது. ஆனால் இது வந்து 5G வந்து கொடுக்கல. இது வந்து ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசல்யூஷன் வந்து ஃபுல் HD+ வந்து கொடுக்கல. HD+ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. HD+ வந்து ஒரு அவரேஜான லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான். பட் ஃபுல் HD+ கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா NFC வந்து இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அது மாதிரி ஐஆர்க்கான சப்போர்ட்டும் இல்லை. இதுவும் வந்து ஒரு லைட்டான ட்ராபேக் தான். அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ஃபோனில் சார்ஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்ல வந்து இல்லை, தனியாக தான் வந்து நம்ம வாங்கணும். சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பட் ஆனால் சார்ஜர் வந்து தனியாக வாங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ட்ராபேக்லாம் நம்ம கண்ட்ரியில் மாற்றினாங்கன்னா கொஞ்சம் ஒரு பெட்டர் ஃபோனாக வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் வந்து யூரோப்பில் ஆல்ரெடி லான்ச் ஆகிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் நம்ம கண்ட்ரியில் வருங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.